வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே! நாம இன்னைக்கு ரத்த தானம் பற்றி பேசப் போறோம். ரத்த தானம் அப்படின்ன உடனே நமக்கு ஒரு பயம்தான். 100ல 90% பயம்தான் இருக்குது. ஏன்னா, நம்ம நாட்டுல இன்னும் ரத்த தானத்துக்குன்னு யாரும் முன் வர்றதுக்கு தயக்கம் அதிகமா இருக்கு. பொதுவா ரத்த தானம் செய்றதால என்ன நன்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அந்த நன்மை தெரிஞ்சா தான் கண்டிப்பா அதுல ஒரு ஈடுபாடு வர வாய்ப்பு இருக்குது. ரத்த தானம் பண்றதால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராதாங்க அப்படின்னு அப்போலோவோட சிஇஓ ஒரு பேட்டியில அவங்க பேசுறத நான் கேட்டேன். அட்டாக் வராதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இந்த ரத்த தானம் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே அளவுக்கு அதிகமான அந்த அயன் சத்து அதிகமாகாம கட்டுப்படுத்தப்படும் இந்த ரத்தத்துல புதிய ரத்தம் உருவாகிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எப்பவுமே ஒரு இளமையோட திகழ்வாங்க. இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்களோட எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும், நம்ம எப்பவும் இளமையாவே இருக்கணும்னு. அதுக்கான வாய்ப்பும் இந்த ரத்த தானம் பண்றதால அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ரத்த தானம் நம்ம யாரு கொடுக்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதால தப்பே கிடையாது. கர்ப்பிணி பெண்கள், இந்த பாலூட்டும் பெண்கள் இந்த ரத்த தானம் கொடுக்கறத தவிர்க்கணும், கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இதய நோய், சிறுநீரக நோய், நுரையீரல் நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்படி அறுவை சிகிச்சை பண்ணவங்க 6 மாசத்துக்கு இந்த ரத்த தானம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிறிய அறுவை சிகிச்சை தாங்க, சின்னதா ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க 3 மாசத்துக்கு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலைக்கான ஏதாவது அறிகுறி இருக்கிறவங்களும் இந்த இரத்த தானம் பண்ணக்கூடாது. மலேரியா தொற்று இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு பண்ணக்கூடாது, இரத்த தானம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி HIV பால்வினை நோய் உள்ளவங்க பண்ணவே கூடாது. அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாரும் இரத்த தானம் பண்ணலாம். அதாவது உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதிரம் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துக்குள்ளான மனிதரை மருத்துவமனையில சேர்த்து அவங்க உயிருக்கு போராடுவாங்க பாருங்க, அந்த பிளட் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக ஓடுவாங்க அந்த நகரம் ஃபுல்லா சுத்தி, எல்லாரையும் அணுகுவாங்க. ஆனா அது கிடைக்காம போய் அந்த உயிரை இழக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த ரத்தத்தோட அருமை தெரியும். ஆகையால நம்ம ரத்த தானம் செய்யறதால எந்த ஒரு பயமும் கிடையாது நமக்கு. அதே மாதிரி யார் ரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். 18 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் ரத்த தானம் செய்யலாம். 60 வயதுக்கு கீழே பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை ஆண்களும் 4 மாசத்துக்கு ஒருக்க பெண்களும் ரத்த தானம் பண்ணலாம். குறைந்தபட்சம் 45 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யலாம். அதே மாதிரி ரத்த தானம் செய்பவரின் ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு, அதாவது ரத்தத்தோட அளவுன்னு நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம், அது 12.5 கிராமுக்கு மேல இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணலாம். பொதுவா நம்ம ரத்த தானம் பண்ணன்னு போனா நேரடியா நம்ம ரத்தத்தை எடுத்துட மாட்டாங்க. நம்ம ஹீமோகுளோபின் அளவுலாம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுப்பாங்க. அதனால பயப்பட வேண்டாம். தாராளமா நீங்க போறதால உங்களுக்கு ஒரு ஃப்ரீ செக்கப் கிடைக்கும்ல. உங்க உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அப்ப இந்த செக்கப் மூலம் அந்த பிரச்சனையை நீங்க கண்டுபிடிச்சு சரி பண்ணி நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். அதனால தாராளமா நம்ம போகலாம். அதுக்கப்புறம் ரத்த தானம் செய்பவரோட ரத்த அழுத்தம் இயல்பா 100க்கு 140, 60க்கு 90 அளவுக்கு இருக்கணும். அதை அவங்க செக் பண்ணிக்கிடுவாங்க. ரத்த தானம் செய்பவரோட உடல் வெப்பநிலை 97.4 ஃபாரன்ஹீட்ல இருந்து 98.6 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கணும். அதையும் செக் பண்ணிட்டு தான் பிளட் எடுப்பாங்க. இவங்க எல்லாருமே ரத்த தானம் செய்யலாங்க. எப்படி ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு நமக்கு. கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி ரத்த தானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் நான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் சொன்னேன், 1, 2 பாயிண்ட். அது என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு முறை ரத்த தானம் செய்யும் போதும் தானம் செய்பவரின் உடல்நிலை பரிசோதிக்கப்படுகிறது. சொன்னோம்ல, செக்கப் பண்ணுவாங்க. ஃபுல் செக்கப் அதில் நம்ம தெளிவாயிரும். அப்போ அந்த உடல்நிலை சீராக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பு.
வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம உடம்புல, கிட்னில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது பிளட்ல நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சுகரு, பிரஷரு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அத ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு சரி பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால இந்த செக்கப்புங்கிறது ரொம்ப அவசியங்க. ஒரு மனிதன் வந்து நம்ம போய் இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகுறோம். பார்த்தீங்கன்னா, அது கேன்சரோ, ஹார்ட் அட்டாக்கோ, ஏதோ ஒரு பிரச்சனை. முத்துன விட்டு போனோம்னா பல லட்சங்கள இழக்க வேண்டியது இருக்கும். அதே இது நம்ம ஒரு ஹெல்த் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு 5000 செலவு பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அத ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு 10,000த்துக்குள்ள முடிக்க வேண்டியத நம்ம 10,00,000 வரைக்கும் செலவு பண்ணுவோம். அப்ப இந்த ஹெல்த் செக்கப்ங்கிறது ரொம்ப அவசியமானது. அது இந்த ரத்த தானம் செய்றவங்களுக்கு அந்த செக்கப் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பண்றாங்க. அதனால நம்ம சில விஷயங்கள நம்மளே தெரிஞ்சுக்கிட முடியும் முன்கூட்டியே. அதாவது பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம். அந்த ஃபோர் ஃபோர்காஸ்டிங், ரிஸ்க் பிரிடிக்ஷன் இப்படி பல வார்த்தைகள சொல்லலாம். எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம உடல் ஆரோக்கியம் சார்ந்ததா எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பணம் மிச்சமாகும். மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில இருக்கவங்களுக்கு மன அழுத்தம் குறையும். ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துட்டா எவ்வளவு பணம் செலவு பண்ணணும்? எவ்வளவு அந்த வேலைக்கு போமாட்டாரு. அவர் இல்லன்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது நமக்கு. அதே மாரி நம்ம தானம் செய்யற 350 மில்லி லிட்டர் இந்த ரத்தம் வந்து 24 மணி நேரத்திற்குள்ளாக நமது உடலில் மீண்டும் உற்பத்தி செய்யப்பட்டுவிடும். இப்ப ரத்தம் குடுத்ததால நமக்கு ரத்தம் குறைஞ்சிருமே, வீக் ஆயிருவோமே நினைக்க வேண்டாம். அடுத்த 350 மில்லி அதிகபட்சம் 450 மில்லிக்கு மேல எடுக்க மாட்டாங்க. அந்த ரத்தம் 24 மணி நேரத்துல நம்ம உடம்புல மறுபடியும் உற்பத்தி ஆயிரும். அது இயற்கையாவே கடவுள் நமக்கு குடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஆகையால நீங்க ரத்தம் தாராளமா நம்ம டொனேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரத்த தானம் செய்ய 20 நிமிடங்களே ஆகும். அதிக நேரம்லாம் ஆகாது. ரத்த தானம் செய்தவுடன் வழக்கம் போல் நம்ம அன்றாட வேலையில ஈடுபடலாம். அது வந்து ரத்த தானம் செஞ்சவங்கட்ட கேட்டு பாருங்க. அவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் குடுப்பாங்க. ஏன்னா, ரத்தம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவி. இல்லன்னா உயிர் காக்கும் ஒரு உதவின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமத்துவத்த பத்தி 1000 பேசலாம் நம்ம. அந்த சமத்துவத்த எங்க பார்க்கலாம் தெரியுமா? மருத்துவமனையில தான் பார்க்க முடியும். ரத்தம் இல்லன்னு சொன்ன உடனே ஒருத்தர் ரத்தம் குடுக்க வருவாரு. அவர் என்ன ஜாதி, அவர் என்ன மதம் அப்படின்லாம் யாரும் பார்க்க போறதில்ல. ஆனா, அவர் ரத்தம் குரூப் மட்டும் என்ன குரூப்ன்னு பார்ப்பாங்க. நம்ம உடம்போட சேர்ந்துச்சுன்னா அந்த குரூப்ப எடுத்துக்கலாம். அங்க தாங்க இறைவன் வந்து சமத்துவத்த வச்சிருக்காரு. அந்த இடத்துல நம்ம மனிதர்களால எந்த ஒரு மத மத வெறி, ஜாதி வெறி, இன வெறி எதையுமே கொண்டு வர முடியல. ஏன்னா ரத்தம் இல்லன்னா அவன் செத்து போயிருவான். பிணமாயிருவான். அப்ப ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம். அந்த நேரத்துல எனக்கு ரத்தம் மட்டும் யார் ரத்தம்னாலும் குடுக்கட்டும் நான் பொழைச்சுக்கிறேன். அப்படிங்கிறது அதாங்க உண்மை. எதார்த்தம் அதுதான். ஆகையால நம்ம ரத்த தானம் செய்வோம். பல உயிர்கள காப்போம். ஒருவர் குடுக்குற ரத்தத்துல 4 பேர காப்பாத்தலாம்னு சொல்றாங்க. ஆகையால நம்ம ரத்த தானத்துக்கு முன்னுரிமை குடுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரத்தம் குடுக்கலாம். வருஷத்துக்கு குறைஞ்சது 4 முறை குடுக்கலாம். தப்பே இல்ல. தொடர்ந்து ரத்தம் குடுக்குறவங்க இளமையா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அத நீங்க குடுத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க. விசாரிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம நெறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதனால பயம் இல்லாம ரத்த தானம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்தது ரத்த தானம். தாராளமா பண்ணுங்க.